சிம்சோன் பிறப்பும் வாழ்வியல் நோக்கமும். இஸ்ரவேலர் மீண்டும் கடவுளின் பார்வையில் தீய செயல்களைச் செய்தபோது கடவுள் அவர்களை பெலிஸ்தியரின் கையில் ஒப்படைத்தார். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை 40 ஆண்டுகள் ஆண்டனர். மனோவா என்ற ஒரு மனிதனின் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவளுக்கு கடவுளின் தூதர் தோன்றி அவள் கர்ப்பமடைந்து ஒரு மகனைப் பெறுவாள் என்று அறிவித்தார். அந்த மகன் ஒரு நாசரேயனாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் இருப்பான். அவன் பிறப்பிலிருந்தே அவரது தலைமுடி வெட்டப்படக்கூடாது என்றும் இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கைகளிலிருந்து விடுவிக்கத் தொடங்குவான் என்றும் கூறினார். அதேபோல மனோவாவின் மனைவி கர்ப்பமடைந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டனர். கடவுளின் ஆசீர்வாதத்துடன் சிம்சோன் வளர்ந்து பெரிய பலசாலியானார். சிம்சோனின் வலிமையும் வீரச் செயல்களும். சிம்சோன் கடவுளின் ஆற்றலால் நிகழ்த்திய பல வீரச் செயல்களுக்கு விவிலியத்தில் பல சான்றுகள் உள்ளன. ஒருமுறை ஒரு சிங்கத்தை வெறும் கையால் கிழித்து போட்டார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஒரு கழுதையின் புதிய தாடை எலும்பை கொண்டு ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியரை வீழ்த்தினார். காசா நகரின் கதவுகளையும் அதன் தூண்களையும் நடுராத்திரியில் தன் தோளில் சுமந்து சென்று ஒரு மலையின் உச்சிக்கு எடுத்துச் சென்றார். காதல் மற்றும் வீழ்ச்சி. சிம்சோன் தனது வலிமையால் பல வெற்றிகளைக் கண்டாலும் அவருடைய பலவீனமான குணம் காரணமாக பல தவறுகளைச் செய்தார். அவர் பெலிஸ்திய பெண்களை காதலித்தார். இறுதியாக அவர் தெலீலாள் என்ற ஒரு பெண்ணை காதலித்தார். பெலிஸ்திய தலைவர்கள் சிம்சோனின் பலத்தின் இரகசியத்தை கண்டறியும்படி தெலீலாளை வற்புறுத்தினர். இதற்கு பதிலாக அவளுக்கு பெரும் தொகையான வெள்ளிக்காசுகளை தருவதாக வாக்குறுதி அளித்தனர். தெலீலாள் பணத்திற்கு ஆசைப்பட்டு சிம்சோனின் பலத்தின் இரகசியத்தை கண்டறிய முயன்றாள். சிம்சோன் பலமுறை பொய்யான தகவல்களை கூறி ஏமாற்றினார். தெலீலாளின் தொடர்ச்சியான தொல்லைகளால் சிம்சோன் தனது இரகசியத்தை கூறிவிட்டார். நான் ஒரு நாசரேயன். என் தலைமுடி வெட்டப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போய்விடும். பலம் இழந்து கண்களை பறிகொடுத்த சிம்சோன். சிம்சோனின் இரகசியத்தை அறிந்த தெலீலாள் அவர் தன் மடியில் தூங்கும்போது ஒருவனை வைத்து அவரது தலைமுடியை வெட்டினாள். பலம் இழந்த சிம்சோன் பெலிஸ்தியர்களால் எளிதாக பிடிக்கப்பட்டார். அவர்கள் அவரது கண்களை பிடுங்கி காசா நகரில் சிறையிலடைத்தனர். அங்கே அவர் அடிமையாக இருந்து கோதுமை அரைக்கும் வேலையை செய்தார். இறுதி முடிவு. ஒரு நாள் பெலிஸ்தியர்கள் தங்கள் கடவுளான தாகோனுக்கு பெரிய கொண்டாட்டத்தை நடத்தினர். அவர்கள் சிம்சோனை கேலி செய்வதற்காக அவரை ஆலயத்திற்கு அழைத்து வந்தனர். அப்போது சிம்சோனின் தலைமுடி மீண்டும் வளர்ந்து இருந்தது. அவர் கடவுளிடம், கடவுளே, இந்த ஒரே ஒரு முறை எனக்கு பலம் தாரும் என்று வேண்டினார். அவர் 2 மத்திய தூண்களை பிடித்து தனது முழு பலத்துடன் அவைகளை தள்ளினார். ஆலயம் இடிந்து விழுந்தது. அந்த ஆலயத்தில் இருந்த பெலிஸ்திய தலைவர்கள் உட்பட 3,000க்கும் அதிகமானவர்கள் இருந்தனர். சிம்சோனும் அவர்களுடன் மரித்தார். சிம்சோனின் கதை மனித பலவீனங்களால் ஒரு மாவீரன் எப்படி வீழ்ச்சியடைவான் என்பதையும் அதேவேளை மனந்திருந்திய ஒருவனுக்கு கடவுள் மீண்டும் அருள் புரிவார் என்பதையும் உணர்த்துகிறது.